ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ பண்ணுங்க. கிளம்புறேன், நான் போறேன் அப்படின்ட்டு. நண்பா ஓ நண்பா. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்துட்டு இப்போ நாம எங்க இருக்கோம்னு கேட்டீங்க அப்படின்னா குளித்துறை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரவுண்ட் அடிக்கிறேன்னா போர்டு வந்துட்டு அங்கிட்டு இருக்கு, குளித்துறை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு சென்னைக்கு போறேன். அண்ட் இது இங்கே மட்டும் தான் நான் ஏறுவேன்னு கேட்டா கிடையாது. நாகர்கோவில் டவுன் போய் ஏறி இருக்கிறேன், அப்புறம் வந்துட்டு திருநெல்வேலி போய் ஏறி இருக்கிறேன். ஸோ எங்கிருந்து வேணாலும் வந்துட்டு ஏறலாம், ஆனா இறங்குற இடம் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? இதுக்கு எதுக்கு நான் இப்போ வந்து இதை விளாக் பண்றேன் அப்படின்னா வந்து சும்மா எனக்கு வந்து ஒரு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லலாம், வேற மாதிரியும் சொல்லலாம். நான் இதை வந்துட்டு ஒரே ஒரு வீடியோவா போடலான்னு தான் இருந்தேன். இட்ஸ் லைக் ஏக் வீடியோ. ஓகேவா? ஒரே வீடியோல வந்துட்டு எல்லாமே வர்ற மாதிரி நான் வந்துட்டு பண்ணி போடலான் இருக்கும்போது இல்ல வேணாம், எடிட் பண்ணி பார்க்கும்போது அதுவே வந்துட்டு எனக்கே ஒரு டைமுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு முடியல. ஸோ அப்போ எப்படி முடியலன்னா நல்லா இல்லைன்னா அப்படி கிடையாது, ஃபுல்லா பார்க்கணும்ல. ஸோ எப்படி வந்து கஷ்டப்பட்டு தான் பார்ப்பானுங்க. அதனால ஒரு பாதி வரைக்கும் எடிட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்துட்டு இப்போ போஸ்ட் பண்ணிடுவேன். அண்டு இன்னும் வந்துட்டு 5 மணிக்கு நம்ம ட்ரெயின் வரப்போகுது. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு குளித்துறை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன். இந்த இடம் வந்து பெரிய ஒரு யாரும் வராத அளவுக்கு, போலீஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வேற லெவல்ல மாறி இருக்குது. அது உண்மையிலே அட்டகாசமா இருக்குது. அண்ட் நம்ம அன்ரிசர்வ்ல ஏற போறோம், ரிசர்வ்ட் எல்லாம் பண்ணல. அண்டு டிக்கெட் வந்து கிடைக்கிறத பொறுத்து, சாரி டிக்கெட் கிடைச்சிருச்சு, சீட் கிடைக்கிறத பொறுத்து தான் உட்காரணும். இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் நான் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். இனிமே ட்ரெயின் வந்து ஆட்கள் எவ்வளவு பேர் வருவானுங்கன்னு தெரியல. நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன், கிளியரா தெரியல. உட்கார இடம் கிடைச்சதுதான் போதும். ஸோ பார்ப்போம் எது நடக்குதோ, 2வது நடக்கட்டும் அப்படின்னு நான் நம்புறேன். குளித்துறை இதெல்லாம் வந்துட்டு இப்பதான் வச்சிருக்கானுங்க. லைக் வந்து இப்போன்னா ஒரு இந்த 2026 ஸ்டார்டிங்ல வச்சாங்க. நான் பார்க்கும்போது முன்னாடிலாம் இல்லை, இப்பதான் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த இதெல்லாம் நிக்குது, இந்த சரி பண்றதா அப்படிங்கிற மாதிரி. இது என்ன கர்மம்னு தெரியல, இதுக்கு பேர் தெரியல. உங்களுக்கு ஏதாவது பேர் தெரியல சொல்லுங்க. சூப்பரா இருக்குல்ல, இடமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஸோ சூப்பரா வந்துட்டு இப்போ ஒரு நியூஸை போட்டாங்க. ட்ரெயின் வந்துட்டு ஏற்கனவே லேட்டு, இதுல இப்போ மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் லேட்டா. இல்ல 20 நிமிஷம் லேட்டா. ஸோ 20 நிமிஷம்லாம் ஒரு பெரிய மேட்டரான்னு கேட்காதீங்க. வரதே பெருசு முதல்ல ட்ரெயின். ஸோ பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்கும். அண்ட் நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அது வந்துட்டு இந்த இப்ப நியூஸ்ல ஓடிட்டு இருக்குது, இந்த ராஜா பேரன் நியூஸ். ஸோ அதை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ல போய் சொல்லுங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. யாரு என்ன ஏது அப்படின்னா வந்துட்டு கன்னியாகுமரியில இருந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அது வந்துட்டு கன்னியாகுமரி பிரச்சனை. இது எப்படி சொல்லணும்னா தேவையில்லாத ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு தேவையில்லாத வேலைய இவங்க வந்துட்டு வம்பளத்து வச்சுக்கிறாங்க. யா பாப்போம். ஆதுகள் பாவம் இல்லை, அப்படி போகிறாயே நண்பா ஓ நண்பா. இதுல வந்துட்டு நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு 2 காகத்தை பாருங்களேன், அப்படியே ரொம்ப அழகா அந்த கரண்ட் கம்பியில உட்காந்துக்கிட்டு. கொஞ்சம் ஷாக்கு தான். அண்ட் இப்போ இங்க வந்துட்டு செம்ம கூட்டம்.
நானும் நினச்சேன் சண்டே, ஸோ எல்லா கேப் கிடைக்கும் உட்காரலாம் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் சண்டே தான் வரக்கூடாதுன்னு எனக்கு ஒருத்தங்க பாடமே நடத்துனாங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரல் வாய்மொழி, ஸோ இதில் வந்துட்டு இந்த காற்றாடி எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆரல் வாய்மொழியில் வந்துட்டு இது கொஞ்சம் ஃபேமஸ். அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 8:30க்கு எனக்கு கரெக்டாக ஒரு சீட்டு கிடச்சிது. அந்த சீட்டு வந்துட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி இப்படி பேசி பேசி கிடச்சதே பெரிய விஷயமாயிடுச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹெல்பிங் நேச்சர். பிரியாணி வேணுமா, சப்பாத்தி வேணுமா, இட்லி வேணுமான்ட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அடுத்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என் காலை பார்த்தா என்ன சொல்றேன்னு தெரியல, வீங்கிக்கிச்சு. ஸோ நாம் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ரேப்பிடோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ரேப்பிடோ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பார்ப்போம் வந்துடுமா என்னன்ட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நடந்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு 5 நிமிஷம். நான் வந்துட்டு பெருசா வீடியோ எல்லாம் கேப்சர் பண்ணல. ஆனா நடந்த வந்துட்டு ஒரு கிளைண்ட்ஸ் நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயின் ஏறுறதுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனா நான் சொன்னது எப்படி கிளம்பலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பஸ்ஸில். ஓகேவா? ஸோ நான் நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன், நான் பஸ்ஸில் கிளம்புவேன் அப்படின்ட்டு. பஸ்ஸில் போயிட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்க வேண்டியதான் அப்படின்ட்டு. ஆனா பஸ்ஸில் கிளம்புறதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பைக்கில் வந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எங்க அப்பா வந்துட்டு காலங்காத்தால வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயினவரு கொஞ்சம் கஷ்டம், முடியல, அவரால் உடம்பு பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்துட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு அப்பா கூட வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சர்ச்சுக்கு நான் போவேன்னு சொல்லியிருந்தேன். சொன்னல, எஸ் நான் சொன்னேன். ஆனா போனேன்னு கேட்டா போகல. அது வந்துட்டு ஒரு சின்ன தடங்கல் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த இன்னொரு சர்ச்சுக்கு நான் போக முடியல. நெக்ஸ்ட் ரயில் ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில் ஸ்டேஷன் வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே வாக்கிங் பண்ணி ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு, குடிக்க வேண்டிய ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு நேரா என்னோட இடத்துல போய் நின்னுட்டேன். நிக்கும் போது ஒருத்தரை மீட் பண்ணாங்க. அவர் வந்து பஸ் கண்டக்டர். ஸோ இங்க சென்னையில வந்துட்டு பஸ் கண்டக்டரா இருக்காராம். நிறைய விஷயங்கள் பேசினாரு. சண்டேல வரவே கூடாது, செம கூட்டமா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. நான் வந்து ரிசர்வ் பண்ணி தான் போவேன். ஆனா என்னால வந்துட்டு இன்னைக்கு ரிசர்வ் வந்துட்டு கிடைக்கல. ஸோ வேற வழி இல்லாம நான் வந்துட்டு இப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, என்னமோ சொல்றாரு. எங்க வீட்ல சொல்லிட்டு இருந்தாங்க, சண்டே வந்துட்டு எப்படியும் சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னாங்க. சீட்டு கிடைச்சது. ஆனா கூட்டம் செம கூட்டம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எப்படியோ வந்துட்டு நான் எப்பவும் ஒரு இடத்துல போய் நிப்பேன். ஸோ அந்த இடத்துல நிக்கும்போது அங்க 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் யாரெல்லாம் சொல்ல விரும்பல. ஸோ அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷனே போயிட்டு இருக்குது. திருநெல்வேலியில இறங்குவேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா, இல்ல நான் இறங்குற மாதிரிலாம் இல்ல, நானும் சென்னைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது அக்க போரா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் போனோடனே கேட்டோன்னு சொன்னாங்க திருநெல்வேலியில இறங்குவேன் அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பாதி ஸ்டேஷன் கழிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க இறங்குற மாதிரிலாம் ஐடியா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் இறங்குறேங்கிறாங்க. எதையாவது ஒன்ன சொல்லி துலங்கப்பா அப்படி மாதிரி இருந்துச்சு. கடைசியில 2 பேர்ல ஒருத்தங்க மட்டும் திருநெல்வேலியில இறங்குற மாதிரியும், இன்னொருத்தங்க வந்துட்டு டைரக்டா சென்னைக்கு வர மாதிரியும் பிளான் போட்டு அப்படி இருந்தாங்க. அது ஏன், என்ன, ஏது, அவங்க அப்படி ஏன் அப்படி பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது. நான் அதெல்லாம் கேட்க விரும்பல. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மதுரையில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பொண்ணுங்க. ஒரு 18 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஏறிட்டு ம், பாவம், எனக்கே வந்து கஷ்டமாயிடுச்சு. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன்ல செம கூட்டம் அப்படின்ட்டு. எனக்கு எப்படியோ ஒரு அக்கப்போர்ல ஒரு சீட்டு கிடைச்சது. இவங்க வந்துட்டு கீழ இருக்கிறாங்க, மேல நிக்கிறாங்க, கைய நுக்குறாங்க, கால நிமிக்குறாங்க. அந்த பொண்ணு பாவம் உட்காரவும் முடியாம, நிமிரவும் முடியாம கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் கஷ்டப்பட்டான்னு கேட்டா, அங்க அப்படி கிடையாது. நீங்க அப்படி நினைக்க கூடாது. என் பக்கத்துல யாரு இருந்து கஷ்டப்பட்டா அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ நான் இருக்கிற சீட்ல இருந்து கீழ அந்த பொண்ணு தான் உட்காந்துட்டு அப்படி இப்படி நெளிஞ்சிட்டு இருந்துச்சு. மத்த மாரி நெறைய நின்னுட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா உட்கார்ந்து இருந்துட்டு நிக்க முடியாம, உட்காரவும் முடியாம அப்படி கஷ்டப்பட்டதுல நான் அந்த பொண்ண வந்து என் பக்கத்துல இருந்து பார்த்தேன். சரி அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துல லைட்டா கொஞ்சம் இடம் குடுத்தேன். அவங்க உட்கார்ந்திருந்தாங்க.
அப்புறம் நார்மலா ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி நான் வந்துட்டு அந்த பொண்ணுட்ட லைட்டா என்னம்மா ஏதுமா என்ன படிக்கிற ஏது படிக்கிற பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படா முடியும் எப்படா போவோம் அந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டே இருந்துச்சு. அண்ட் நான் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு மாம்பழம் லைக் என்னோட ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இறங்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு ரேப்பிடோ, இது ஒரு பெரிய கதை. ரேப்பிடோ புக்கிங் பண்ணி ரேப்பிடோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அந்த நம்பர் இதுவும் பார்க்கலன்னா நோட் பண்ணல. நான் அந்த போன்ல காமிக்கும் அதை பார்க்கல. அவரோட போட்டோ இருக்கு, நான் பார்க்கல. போட்டாச்சு, சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பக்கத்துல ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு அண்ணா நீங்களா? ஓகே சரி ஓகே. நம்பர் இந்த ஓடிபி தான், ஓடிபி ஓகே. ஒர்க் ஆகல. என்னது ஓடிபி ஒர்க் ஆகலையா? என்னோட காலங்காத்தாலடா இது அக்க போரா இருக்குது அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. சரி என்னதான் பண்றேன்னு பார்க்கும்போது, அண்ணா இருங்க உங்களுக்கு வேற ரைடா இருக்குமோ அப்படின்னு, ஏன்னா வேற ஒருத்தவங்க இதா இருக்குமோ அப்படின்னா, ஆமாடா தம்பி அப்படின்ட்டு அவங்க அப்படியே கிளம்புனாங்க. கிளம்பி ஒரு 5 நிமிஷம் ஆகும் முன்னாடி என்னுடைய ரைடர் வந்துட்டாரு. வந்து நான் இந்த கதையை அவர்கிட்ட சொல்றேன். அவர் விழுந்து விழுந்து திரிகிறாரு, என்ன பண்றது. சோ கடைசியில இங்க வந்தாச்சு. இங்க வந்துட்டு இதுக்கு இடையில ஓகேவா, சோ இதுக்கு இடையில நான் இங்க எல்லாம் முடிச்சாச்சு. இங்க வந்தாச்சு, ரூம்ல உட்காந்துருந்தேன். இனிமேதான் போய் சாப்பிடணும், இனிமேதான் குளிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னுடைய கால் வந்து லைட்டா ஒரு புண்ணு மாதிரி லைக் சொரிஞ்சதுல லைட்டா ஒரு புண்ணு மாதிரி இருந்துச்சு. செருப்பு போட்டுட்டு ட்ரெயின்ல பாதி தூரம் வந்தாச்சு. மதுரை தாண்டி வந்து பார்த்துருக்கேன். அப்பதான் செருப்பு கலட்டுறேன். கலட்ட மாட்டேன் இல்லைண்ணா, அப்பதான் கலட்டினேன். கால் இத்த தண்டியில வீங்கி நிக்குது அப்படியே. அந்த செருப்பு போட்ட அடையாளம் மட்டும் அந்த இடத்துல இத்த தண்டி அப்படியே வீங்கி நிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படி நினைச்சேன். ஆனா இப்பவும் அப்படிதான் இருக்குது, செருப்பு போட்டா வீங்கும். என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. பார்த்துட்டு ஏதாவது பண்ண வேண்டியதான். ஆயில்மெண்ட் வாங்கி போடணும்னா அதையும் போட்டுடலாம். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு உள்ள சம்பவத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. அண்ட் கியூட்டான உமன்ஸ் நிறைய பார்த்தேன். ஸோ அதெல்லாம் சொல்ல விரும்பல. கியூட்டான உமன்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த மலைகள், காட்டாடி, அப்புறம் வந்துட்டு இந்த குயில் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கல. இந்த காட்டாடி எல்லாம் எடுத்தேன், மற்றபடி வேற எதுவும் எடுக்கல. அதெல்லாம் கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் அப்படி எப்படி போச்சு, டைம் போனது தெரியாம போயிடுச்சு. ஸோ இப்ப பார்த்தா தூக்க கலக்கம் வருது. ஆனா தூக்க கலக்கமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் மீ. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ராஜா பேரோன் அப்படிங்கிற அந்த இஷ்யூ. ஸோ அதை பத்தி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். அண்ட் வந்துட்டு இன்னைக்கு மொத்தம் 2-3 வீடியோ வரணும். பட் ஆனா வருமானு தெரியல. ஏன்னா டுடே என்ன டே? மே 4. இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் டே. ஸோ அந்த ரிசல்ட் வந்துட்டு யாரு வின் ஆவாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு அதை பத்தி பேசணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ராஜா பேரோன் அண்ணாவோட அந்த இஷ்யூ. ஸோ அண்ணான்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் நாக்கு கூசுது எனக்கு. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன், அதை பத்தியும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி தெரியும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க. நான் மிச்சத்தை வந்து நான் வந்துட்டு வீடியோல பேசுறேன். ஓகே. ஸோ வேற என்ன பண்ண வந்துட்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மாஸ்டர் அஸ்கின்.